இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நான் வந்து ஒரு 4 பேருக்கு தேவையானது மட்டும் இது பண்ணியிருக்கேன். ஒரு 8 பீஸ் இருக்கும், ஓகேவா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு, அதுக்கு வந்து தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, மிளகு, தேங்காய், கருவேப்பிலை. ஏன் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோன்னா, இப்போ நிறைய வந்து நம்ம இதிலெல்லாம் போட்டால் வந்து எல்லோரும் எடுத்து போட்டுருவோம். ஸோ வந்து கருவேப்பிலை நிறைய வந்து சத்து இருக்குது. ஸோ அதனால நம்ம இதோடு சேர்த்து அரைச்சிட்டோன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால கருவேப்பிலை. அப்புறம் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஏன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோன்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்து மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து உங்களுக்கு மீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மீனோட நம்ம முதல்ல பார்த்த இன்க்ரீடியன்ஸ் வந்து அரைச்சிட்டேன். இதோடு நம்ம வந்து இப்போ வந்து பெசர போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவரு, ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள், உப்பு. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் காரம் வேணும், கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒருத்தவங்களோட விருப்பம் தான். நம்ம வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் அந்த பேஸ்ட், உப்பு, இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக வேணும், கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட் தான் ஆட் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெசரி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம 1/2 hour வந்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உங்களுக்கு இன்னும் வந்து வேணும், மிளகாத்தூள் வேணும்னு ஆட் பண்ணால் இன்னும் நல்லா கலராக இருக்கும். 1 hour ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசர்லேருந்து இப்போ எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து கல் காயணும். நான் வந்து தோசைக்கல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேணால் கடாயை வந்து யூஸ் பண்ணுறனால யூஸ் பண்ணலாம். இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து முதல்ல நம்ம போட போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லில் போட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு ஈஸியாக உள்ள லேயர் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதனால நம்ம தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து கடாயில் தான் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுனா உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக முடிஞ்சிடும். உடையாமல் கூட எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு வேகணும். அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கலருக்கு வரணும். இப்போ வந்து அமுக்கி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சவுண்டு வரும். இந்த கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு வந்தாலும் வேகலைன்னு அர்த்தம். உங்களுக்கு சவுண்டு வராமல் இருந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதோடு முடிஞ்சிச்சு. அப்புறம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க.